அயலகம் சென்றாலும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாற்றினை தெரிந்து கொள்ள வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பயணித்த அயலக தமிழ் இளைஞர்கள் குறித்து பார்க்கலாம். வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் பல தலைமுறைகளை கடந்திருந்தாலுமே தன்னுடைய தாய் மண்ணையும் அதனோட வரலாற்று சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கணும்னு இந்த அயலக தமிழர்களின் தேடல் தான் வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக எங்கெல்லாம் பயணிச்சாங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அயலகம் இடம்பெயர்ந்து வாழும் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை அறியப்படுத்தும் முயற்சியில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஈடுபட்டுள்ளது. This is my first time coming to India and it has been a very inspiration for me. Being an Indian, being a Tamil, it's really proud for me, a proud moment for me, because the moment when I stepped my foot on this Bharat, this motherland, it just gave me a peace which inspired me a lot. Even the tradition over here, even the culture, it's too amazing. We really appreciated the Reaching Our Roots program, which made us come over here and enhance our culture, our tradition from which we came from. தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி போன்ற 15 நாடுகளிலிருந்து 100 அயலக தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த 15 நாள் பண்பாட்டு பயணத்தை கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலிருந்து துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் போன்ற முக்கிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதுடன் தமிழ் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்களுடன் கலந்துரையாடல்களும் பயிற்சி வகுப்புகளும் வழங்கப்பட்டன. நான் தமிழ் துறையில் படித்தனால தமிழ் சார்ந்த வரலாற்றை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் என்னால் நேரடியாக எந்த ஒரு இடத்தையும் நேரடியாக பார்த்து உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை நான் நேராக பார்த்து உணர்ந்து நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த வரலாற்று இடங்கள் சொல்கிறப்ப படிக்கிறது வேறு, நேராக பார்த்து படிக்கிறது வேறு. இப்போ நேராக பார்த்து உணர்ந்ததுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகம் வந்த ஃபிஜியை சேர்ந்த ராதிகா 5 தலைமுறைகளுக்கு பிறகு தஞ்சையில் உள்ள தன் உறவுகளை கண்டுபிடித்து அவர்களுடன் அன்பை பரிமாறிக்கொண்ட நெகிழ்ச்சியான தருணங்களும் அரங்கேறியுள்ளது. It was a very wonderful experience, very overwhelming. I met a lot of family. I wasn't expecting, because I only knew about the Chittappa that I reconnected with, that I tried to meet up with through social media. But I was very grateful to the Reaching Your Roots program because they organized for me to go meet them. And I met a huge extended family, some of which I'm not even familiar with their names yet. We're still learning, getting to know each other. So it was very wonderful. இறுதியாக சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மக்களவை எம்பி கலாநிதி வீராசாமி, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தில் பங்கேற்ற அயலக தமிழ் இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரத்தின் தூதர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். அதே மாதிரி நம்ம கலாச்சாரம் மூலிமா அந்த தொடர்புகள் விரிவடையும் போது மக்கள் அங்கேருந்து வருவாங்க, அந்த கலாச்சார மேம்பாடு அடையும். அதன் மூலம் பிற்பாடு பொருளாதார ரீதியிலாகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளிடையே தமிழ் சங்கங்களுடைய தொடர்புகள் இருக்கும். அவங்கள நிறைய பேர் சுற்றுலா மேம்படுத்தணும், அவங்களுக்கு தேவையான ட்ரேடு, அதாவது வணிக ரீதியாக உறவுகளை மேம்படுத்தணும். இந்த மாதிரி பல்வேறு வகையான வாய்ப்புகள் வரும். Kasudela
கட்பாவை கத்லபின் நிற்க அதை குட்டக்க. ஆலமரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே அதோட விழுதுகள் வேர்களை நோக்கி தான் பயணிக்கும். அதே போல தான் இந்த அயலக தமிழர்களும் பல தலைமுறைகளை கடந்து அங்கே இருந்தாலுமே தன்னோட தாய் மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு இங்கே வந்திருக்காங்க. இங்கே தமிழ் கலாச்சார தூதராக இவர்களை அங்கீகரிக்கிறதன் மூலமாக இவங்க நாளைக்கு அவங்க நாட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்துரைப்பாங்கங்கிறது நமக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்குதுன்னே சொல்லலாம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் சுபநிதி ராஜேந்திரன்.